요새 너 조금 이상해졌어 자꾸만 시도 없이 시무룩하고 고민이 Hello guys, welcome back to the channel. My name is Kanku and you're watching Kamru Vlogs, and today in this video I am gonna tell how you get your admission in Lady Dog College. So what is the date, what is the structure, what is the process, and how you can get your admission confirmed. Okay, the first thing to get the admission is to select the course. Lady Dog காலேஜில் வந்து எந்தெந்த கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் நான் அது இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். அதுலேருந்து நீங்கள் உங்கள் பிடிச்ச கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்டிவ் பாக்ஸில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், அதுவும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து கோர்ஸை வந்து பார்த்து கரெக்டாக பிடிச்ச கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் டே உங்களுக்கு அட்மிஷன் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலேஜில் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டே கிளாஸ் ரூமில் வந்து ப்ரொஃபஸர் இந்த கொஷின் தான் கேட்பாங்க, எதுக்குமா நீங்கள் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ சொல்லக்கூடாது, சும்மா செலக்ட் பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம 3 இயர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா டெஃபினெட்லி அதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த கோர்ஸு ஒவ்வொரு செமிஸ்டர் ஒவ்வொரு டெஸ்ட்டு ஒவ்வொரு ஆக்டிவிட்டி அசைன்மெண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெஃபினட்டாக கோர்ஸை வந்து புரிஞ்சுட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்னது டிஸ்அட்வான்டேஜ் என்னது அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, வெரி செகண்ட் கொஸ்டின் கம்ஸ் டு அவர் மைண்ட் இஸ் என்னைக்கு வந்து லேடி டாக் காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது, எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்கள் 12th போர்டு எக்ஸாம் ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் லேடி டாக் காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆகும். எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகும்னா எத்தனை மணிக்கு உங்கள் ரிசல்ட் வருதோ அத்தனை மணிக்கு வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் அப்ளை. உங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா கோர்ஸ்க்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா அது பார்த்துட்டு அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஐ வில் பர்சனலி ரெக்கமெண்ட் யூ டு அப்ளை இன் 2 to 3 கோர்ஸ். ஓகேவா? ஃபாரின் எதுக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தெரியும். ஒரு கோர்ஸில் கிடைக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீட் வந்து ஒரு கோர்ஸில் கிடைக்குன்னா இன்னொரு கோர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது, இன்னொரு கோர்ஸ் கிடைக்க இன்னொரு கோர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 2 to 3 ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா காலேஜ்க்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து எங்கள் காலேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு காலேஜ் அந்த காலேஜில் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் 3 வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, 3 கோர்சஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு டேட் தெரிஞ்சிருச்சு, டைமிங் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இன்னொன்று நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி அசால்ட்டாக வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஃபோன்லேயே பண்ணிக்கிறேன்லாம் விடக்கூடாது. கோ டு அ நைஸ் இன்டர்நெட் கேஃபே சென்டர்ஸ். அங்கே வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அண்ட் ப்ளீஸ் 10 மணிக்கு ரிசல்ட் வந்தால் 10:10க்கு 10:10க்குள்ளே நீங்கள் வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் the first goes in will be first preferred student of the college. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க வந்து ப்ரிஃபர்ட் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் வந்து இது பண்ணிப்பாங்க. சீரியஸ்னஸ் அது வந்து அவங்களுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு வந்து எண்ட் நேம் லிஸ்ட்டில் பேர் வர வரைக்கும் நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ காலேஜ் வந்து அதை நோட் டவுன் பண்ணும். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ எஃபெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே ஒவ்வொரு திங்ஸ் வந்து காலேஜ் நோட் டவுன் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ வில் பர்சனலி ரெக்கமெண்ட் 10 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னா 10:10க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுருங்க. அப்போ கூட நீங்கள் பார்ப்பீங்க 125 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஹேவ் ரெஜிஸ்டர்டுன்னு இருக்கும். ஓகேவா? மை சேலஞ்ச் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் 125 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் அவைலபிலிட்டி அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ஸோ வீட்டில் உட்காந்துக்கிட்டே அசால்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அன்றைக்கி வந்து ப்ளீஸ் பி அவேக் அண்ட் ப்ளீஸ் பி பேஷன்ஸ் அண்ட் ப்ளீஸ் பி பங்க்சுவல். ஓகேவா? அண்ட் யாருக்குமே தெரியாது அது என்னது, நிறைய பேருக்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க எப்படி வந்து என்ன டைப் பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு. ஸோ யூ ஹாவ் டு டைப் லேடி டாக் காலேஜ் அட்மிஷன் போர்ட்டல். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து வரும். அதில் கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதோட ஃபார்மோட எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் வந்து என்ன கேட்பாங்க நான் இங்கே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் வந்து அதோட ஆன்சர்ஸ்லாம் வீட்டே பேப்பரில் வந்து உங்கள் பேர், அட்மிஷனு, ஆதார் கார்டில் என்ன கேட்குறாங்க, ரேஷன் கார்ட்லேருந்து என்ன கேட்குறாங்க, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து என்ன கேட்குறாங்க, டிசிலேருந்து என்ன கேட்குறாங்க, அட்மிஷன் நம்பர் என்ன கேட்குறாங்க, எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதில் வந்து என்னென்ன கேட்க போகிறாங்க. நான் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுறேன் என்னென்ன கேட்க போகிறாங்க. ஃபார்மோட ஒரு காப்பியை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பேப்பரில் எழுதிக்கோங்க. ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து செக் பண்ணிக்கோங்க, பேரில் எங்கேயுமே மிஸ்டேக் இருக்கக்கூடாது. பிகாஸ் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப்ஸ் கேட்பாங்க. ப்ரூஃப்ஸில் வந்து மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது இட் வில் ஸ்டக்கு. ஸோ ப்ளீஸ் பி அவேக். அண்ட் உங்களுக்கு எங்கேயாச்சும் நிறையா ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. ஆதார் கார்ட்லேயும் அண்ட் ஆல்சோ இன் பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரே நேம் இருக்கணும், இனிஷியல் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா?
ஃபாதர் மதரில் வந்து மிஸ்டேக் இருந்தால் நோ ப்ராப்ளம். உங்கள் பேர் கரெக்டாக இருக்கணும் எல்லா இடத்துல, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் எல்லா இடத்துல, ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேஃபே சென்டர்ஸ்க்கு போங்க. வீட்டில் நல்லா வைஃபை கனெக்ஷன் இருக்கா, அப்போது ஓகே. ஃபோனில் வந்து நெட்ஒர்க்கே பிடிக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அன்றைக்கி இருக்கக்கூடாது, ஓகே. அண்ட் ஆல்சோ யூ ஷுட் ஹேவ் அ கூகுள் பே ஆர் ஃபோன்பே. ஃபார்மோட 150 ஆர் 250 இருக்கும். ஸோ டக்குன்னு அங்கேயே பே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு அப்பா கூட போகிறீங்க, எனக்கு இன்னும் 18 ஆகலை, என்கிட்ட ஃபோன்பே கூகுள் பே இல்லைன்னா அப்பா கூட போங்க, இல்லை அம்மா கூட போங்க. அன்றைக்கி வந்து அவேக்காருங்க, அவ்வளோதான் சொல்ல வரேன். எனக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த டைமிங், எய்டடுக்கு என்ன டைமிங், செல்ஃபுக்கு என்ன டைமிங், அதெல்லாம் வந்து அந்த ஃபார்மில் இருக்காது. எய்டடுக்கு வந்து மார்னிங் 8 o'clock to 1 o'clock எய்டட் காலேஜ் டைமிங். அண்ட் செல்ஃபுக்கு வந்து மார்னிங் நம்ம ஆஃப்டர்நூன் தான் காலேஜ்க்கே போவோம். ஸோ 1 மணிலேருந்து மத்தியானம் 1 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 to 6 நம்மளுக்கு டைமிங், ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எய்டடுக்கு நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, செல்ஃபுக்கு நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, காலேஜில் வந்து ஸ்டடீஸ் வந்து அதே மாதிரி இருக்குமா? ஸோ எய்டடுக்கும் எப்படி ஸ்டடீஸ் இருக்கோ அதே மாதிரி செல்ஃபுக்கு ஸ்டடீஸ் இருக்கும். கோர்ஸில் வந்து எதோ ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் ஈக்குவலான அமௌண்ட்டான ஸ்டடீஸ் இருக்கும், ஓகேவா? அந்த எய்டடுக்கு வந்து நல்லா ப்ரிஃபரன்ஸு, செல்ஃபுக்கு நல்லா ப்ரிஃபரன்ஸ், அந்த மாதிரிலாம் எல்லாமே ஈக்குவலி எல்லா இடத்துலையும் இருக்குது, ஓகேவா? ஞாபகம் வந்துடுச்சு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? எய்டடுக்கு வந்து அவங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 30Kல வந்து அந்த கோர்ஸ் பேக்கேஜ் ஃபுல்லாகவே கிடச்சிரும் ஃபார் 3 years, ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து 30Kல தான் அந்த கோர்ஸே ஸ்டார்ட் ஆகும். 30K to 60K நம்மளுக்கு போகும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நார்மலாக இது வந்து சேஞ்ச் ஆகும் அக்கார்டிங் டு தி கோர்ஸ் யூ ஆர் டேக்கிங். திஸ் இஸ் நார்மல் அமௌண்ட். ஒரு நார்மலான எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஒரு நார்மலான அமௌண்ட். இதுக்கு வந்து 5-10 மேலே கீழே போக சான்சஸ் இருக்குது. நார்மலான ஒரு அமௌண்ட் நான் சொல்கிறேன், ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து காலேஜில் வந்து ஹாஸ்டலில் அட்மிஷன் வேணும்னா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்பாங்க காலேஜ், ஓகேவா? அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கேட்பாங்க காலேஜ், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸு. இஃப் உங்களுக்கு காலேஜில் ஹாஸ்டலில் அட்மிஷன் கிடைக்கலன்னா நோ வரிஸ் அட் ஆல். பிகாஸ் காலேஜ்க்கு வந்து பக்கத்தில் இருக்க ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வி ஹாவ் பேங்க்கு, ஜெராக்ஸ் மெஷின்ஸ், கேஃபேஸு, ஃபோன் பூத்ஸு, மால்ஸு, ஜூடியோ அண்ட் காலேஜில் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து தேர் ஆர் மெனி நைஸ் ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஆல்சோ டியூஷன் சென்டர்ஸ் நிறைய அவைலபிலிட்டிஸ். காலேஜ் பக்கத்தில் வந்து இங்கிட்டு போனால் எல்லா அவைலபிலிட்டிஸ் இருக்கும். பஸ் ஸ்டாப்பு, ஆட்டோ ஸ்டாப்ஸ் நிறைய காலேஜ் பக்கத்தில் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டான பிளேஸ் டு எங்கேயுமே போகிறது இருக்குது, ஓகே. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டீங்க அண்ட் வித்தின் அ வீக் ஆர் 10 daysல வந்து உங்கள் இமெயில் ஐடியில் வந்து கவுன்சிலிங் டேட் வந்துடும், ஓகேவா? ஸோ கவுன்சிலிங் டெஃபினட்டாக அட்டென்ட் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். கவுன்சிலிங்னு சொல்லி பயந்துடாதீங்க. மீட்டிங்கு, கொஸ்டின் கேட்பாங்க, என்ன வந்து 1-to-1 இன்ட்ராக்ஷன் நடக்கும், ப்ரொஃபஸர் வருவாங்க, என்ன நடக்கும்னு சொல்லி பயந்துடாதீங்க. கவுன்சிலிங் இஸ் நத்திங் பட் அவைலபிலிட்டி ஆஃப் சீட் வந்து உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். நான் வந்து கவுன்சிலிங்கே அட்டென்ட் பண்ணல பிகாஸ் எனக்கு கவுன்சிலிங் டேட் வந்து போனதே தெரியல. ஸோ இஃப் நீங்கள் கவுன்சிலிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வந்து அட்மிஷன் கிடைக்கும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ பிகாஸ் ஐ காட் மை அட்மிஷன், எனக்கு நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணல. ஸோ ஐ காட் மை அட்மிஷன் வித் தி அதர் ஸ்டெப்ஸ் இன் மை லைஃப், ஓகே. ஸோ கவுன்சிலிங் வந்து டெஃபினட்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். கவுன்சிலிங்கில் வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஓகேவா? கவுன்சிலிங்கில் என்ன நடக்கும்னா த அவைலபிலிட்டி காட்டுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு கோர்ஸில் வந்து அவங்களுக்கு 55 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸு 55, 65, ஓகே, அக்கார்டிங் டு தி பேட்ச், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அக்கார்டிங் டு தி கேஸ்ட்டு, ஓகே, பிசி, ஓசி, எஃப்சி, கிறிஸ்டியன் எல்லா கேஸ்ட்டுக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. எஃப்சிக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் அந்த சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சொல்லி காட்டுவாங்க. ஓசிக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் அந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டுவாங்க. கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் அந்த சீட்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டுவாங்க. கிறிஸ்டியன் காலேஜ்னால வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிசிக்கு கம்மியான பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, எஃப்சிக்கு அதிகமான பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க, ஓசிக்கு அதிகமான பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி காட்டுவாங்க. ஃபார் 1 minute or 60 seconds or 55 seconds தான் சீட் அவைலபிலிட்டி இருக்கும். ஒரு க்ரீன் கலரில் வந்து அவைலபிள்னு சொல்லி இருக்கும். அவைலபிள் இருக்கும் அந்த சீட்ஸ் உங்களுக்கு வந்து உங்கள் பேருன்னு சொல்லி அவைலபிள்னு காட்டுச்சுன்னா டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து டேரெக்டாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு கூட்டிகிட்டு போயிடும். டக்குன்னு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடும். நேம் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்துடும்.
இங்கே தான் ஃபீஸ் பே பண்ணுற ஸ்ட்ரக்சர் வருது. இது வந்து தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. ஓகே, இன்னும் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபீஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணிடுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து. அண்ட் ஆல்சோ காலேஜ் வில் அக்செப்ட் ஒன்லி தி ரூபே கார்ட்ஸ். இப்போ கீழே வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேவிபி கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்க ரூபே கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நிறைய பேங்க்கில் வந்து ட்ரான்சாக்ஷன் காலேஜில் நடக்காது. ரூபே கார்ட்ஸில் மட்டும் தான் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இங்கே வந்து நிறைய பேர் ஸ்டக் ஆகிடுவாங்க. பிகாஸ் ரூபே கார்ட்ஸோட வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேர் நினைப்பாங்கன்னா சீட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் வந்து காலேஜ் போய் பே பண்ணணும். இல்லை, ஆன்லைன்லேயே ஃபீஸை பே பண்ணிடணும். ஓகேவா? திஸ் இஸ் தி மெத்தட். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ரூபே கார்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து காசு வச்சுக்கோங்க ஃபீஸ் பே பண்ணுற அளவுக்கு. அண்ட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து பே பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாலே உங்களுக்கு வந்து சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிரும். அங்கேயே சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இங்கே சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓகே. இன்னொன்று என்னதுன்னா, சீட்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை, அங்கே நான் வந்து ரூபே கார்ட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. இங்கே வந்து சீட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகேவா? அது ஃபேஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இந்த கவுன்சிலிங் மிஸ் பண்ணிட்டோம் ஆர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம், ஆனால் வந்து ஃபீஸ் பே பண்ணுறக்குள்ளே வந்து சீட்ஸ் அவைலபிலிட்டி முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? இது இந்த உலகத்துலேயே உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் மட்டும் தான் சொல்வேன். பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் விச் ஐ ஹேட் சஃபர்ட் வென் ஐம் கெட்டிங் அட்மிஷன் இன் லேடிடோ காலேஜ். எனக்கு கவுன்சிலிங் என்னதுன்னே தெரியாது. யாருமே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஐ ஆஸ்க் மெனி பீப்புள் பட் நோ ஒன் இஸ் கிவிங் மீ கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் கிளியர் இன்ஃபர்மேஷன். ஐ எம் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் லேட்டர். ஓகே, ஸோ முடிஞ்சு போனதுக்கப்புறம் கவுன்சிலிங் பற்றி தெரிஞ்சு ப்ரோஜனம் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன மாதிரி யாராச்சும் யூடியூபர் இல்லைல்ல, ஸோ எனக்கு அது ஒன்றுமே தெரியல. ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் இஃப் பிகாஸ் வந்து ஐ நோ. ஓகே, நம்மளுக்கு வந்து பிடிச்ச கோர்ஸு பிடிச்ச காலேஜ் வந்து அட்மிஷன் கிடைக்கணும் வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு வந்து அது வேணும். அது கிடச்சினா நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக ஐ எம் கோனா கிவ் யூ சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட்ஸ் ஆஃப் இட் அண்ட் யூஸ் திஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா? திங் இங்கே வந்து ஒர்க் ஆகும். தட் இஸ் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? ஆர் இஃப் யூ ஹாவ் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இருக்குது, அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு சித்தப்பா ஏதாச்சும் கட்சி அந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அந்த மாதிரி கொண்டு வாங்க. லைக் ஓகே, இஃப் யூ ஆர் மிடில் கிளாஸ் வி கான் கிவ் டொனேஷன். எங்களுக்கு அந்த மாதிரி ஹை கான்டாக்ட் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? அட் த டைமில் வந்து சொல்கிறது ஒரு லெட்டர் ஃப்ரம் அ ஃபாதர். ஓகே, சர்ச்லேருந்து ஒரு ஃபாதர்கிட்ட வந்து லெட்டர் கேட்பீங்கன்னா, எனக்கு ஒரு அட்மிஷன் வேணும் ப்ளீஸ் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்கன்னா they will not say you no for sure. Okay, so if you ask them எனக்கு லைஃப்பில் இந்த கோர்ஸ் தான் வேணும், அவங்கள்ட்ட வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அது வந்து you will get the chances of getting the admission. Okay, the second trick is first graduation letter. If you are the first person in your house going to study college, you called as first graduated, and this need a letter called first graduation letter. A college will give special preference to the student who is applying first graduation letter because that will help them to learn okay, so காலேஜ்க்கு வந்து மிஷன் அண்ட் விஷனில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்டடீஸை வந்து முன்னேற்றணும், அதோட மிஷன் அண்ட் விஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் லெட்டர் எழுதி நீங்கள் வந்து காலேஜில் வந்து அப்ளை பண்ணுங்கள். லெட்டரோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும், லெட்டருக்குள்ளே என்ன இருக்கணும், அது வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். யூஸ் அண்ட் ஏஐ டு ரைட் அ குட் லெட்டர். நல்ல குவாலிட்டி லெட்டரை எழுதுங்க. அண்டு அப்படியே காப்பி பண்ணிடாதீங்க. ஏஐயில் வந்து வர லெட்டர்ஸை வந்து பாருங்கள் அண்ட் நீங்கள் உங்களோடது எழுதுங்க. இஃப் யூ ஹேவிங் அ வெரி குட் ஹேண்ட் ரைட்டிங், ரைட் அ லெட்டர். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ வெரி குட் ஹேண்ட் ரைட்டிங், ஆஸ்க் யுவர் சிஸ்டர் ஆர் பிரதர் ஆர் மதர் who has a good handwriting to write your letter. I got my admission through writing the first graduation letter. So all these tips and tricks are proven. Okay, ஸோ நான் கொடுக்குற அந்த எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்ளைடு அண்டு இதில் வந்து அட்மிஷன் கிடச்சனால தான் நான் உங்களுக்கு இந்த எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? The third tip is your achievements. Okay, if you are a good கேஜிஸ்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க, அண்டு நிறையா மெடல்ஸ் இருக்குது, அண்டு ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்கியிருக்கீங்க,
அண்ட் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் லைஃப்பில் வந்து இது பண்ணியிருக்கீங்க, நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அது இதுவும் எழுதியிருக்கீங்க. ஸோ ரைட் இட், ஷோ இட், இந்த ப்ரூஃப்ஸில் வந்து எங்கள் சர்டிஃபிகேட்ஸோட எல்லா ஜெராக்ஸ் எழுதிட்டு ஒரு நல்ல லெட்டர் எழுதிட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் பண்ணிடுங்க. ஓகே, நான் போஸ்டல் அட்ரஸ் கொடுக்குறேன் அண்ட் ஐ வில் கிவ் யூ தி காலேஜ் பிரின்சிபல் இமெயில். லைக் காலேஜ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க இமெயில், என்ன இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த லெட்டர்ஸ் எழுதி எந்த இமெயில் ஐடிக்கு வந்து போஸ்ட் பண்ணணும் நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன். திஸ் இஸ் தி வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் இமெயில் ஐடி. ஸோ டோன்ட் மிஸ்யூஸ் இட், யூஸ் இட் ஃபார் அ குட் பர்பஸ். ஸோ இந்த இமெயில் ஐடியில் போஸ்ட் பண்ண லெட்டர்ஸ் வந்து காலேஜ் வந்து டெஃபினட்டாக செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது வந்து ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் லெட்டர் எழுதுறீங்கன்னா ஒரு தாட்டி லெட்டர் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. ஓகே, அந்த லெட்டர் வந்து ஒரு நாளைக்கு இந்த 2 times வந்து நீங்கள் திரும்பி அனுப்புங்க மெயில் ஐடியில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம அந்த மூமெண்ட்டில் பார்க்கல, அப்போ என்ன ஆகுனா நிறைய நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரும். அந்த மெசேஜ் வந்து மேபி கீழே போயிடும், நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி வந்து நீங்களே பார்ப்பீங்க நம்மளுக்கு இமெயில் ஐடியில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இமெயில்ஸ் வருது. ஸோ காலேஜுக்கு வந்து எவ்வளோ இமெயில்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இமெயில்ஸ் வர நேரம் வந்து உங்கள் வந்து இமெயில் ஒரு தாட்டி சென்ட் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 times அந்த இமெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுதான் காலேஜ் வந்து நோட் பண்ணும். எஸ்பெஷலி காலையில் ஒரு 10 மணிக்கு, மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அண்ட் அந்த மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது இமெயில் ஐடியில் வந்து லாகின் லாக் அவுட் பண்ணுற டைமிங். ஓகேவா? ஸோ வந்து செக் பண்ணுவாங்க, டெய்லி செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற சான்சஸ் அதிகம். ஸோ சென்ட் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ்னால் ஒரு நாளைக்கு 2 to 3 times சென்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நோட் டவுன் பண்ணுவாங்க. ஓகேவா? 10 timesலாம் சென்ட் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் உங்களை பிளாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? 1 to 2 times. ஓகே, அண்ட் தென் சம்டைம்ஸ் த காலேஜ் எனக்குலாம் வந்துச்சு, யுவர் லெட்டர் ஹேஸ் பீன்டு, எங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் நோட் பண்ணிட்டோம், நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ டோன்ட் சென்ட் யுவர் இமெயில், வி வில் ஒர்க் ஆன் இட் அப்படின்னு எனக்கே அவங்களே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இமெயில் நோட் டவுன் பண்ணால் அவங்களே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடிஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஃபுட்பால் பிளேயர், பேஸ்கெட் பால் பிளேயர், செஸ் பிளேயர், அந்த மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோடாலேருந்து வரீங்க, ஸ்போர்ட்ஸ் கோடாவில் அட்மிஷன் வேணும்னா அந்த நீங்கள் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஸ்போர்ட்ஸில் வந்து நான் உங்கள் காலேஜில் வந்து நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி அட்மிஷன் கேளுங்க, டெஃபினட்டாக கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் கொடுத்த இந்த எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகி நிறைய பேருக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு. நானே யூஸ் பண்ணி தான் அட்மிஷன் வாங்கினேன். ஸோ யூஸ்ஃபுல் and get your admission confirmed. Amazing. Bye. Hope this video is helpful, and if you have any queries related to admission, do let me know in the comment section. Thank me later. Bye guys. I will personally suggest English.